இயேசப்பாவுடைய அன்பார்ந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற பகுதி என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. உங்களுடைய வேதாகமத்தை நீங்க வீட்டுல திருப்பி நீங்க வாசிங்க. இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதின்னு சொன்னா, இந்த பகுதியில நாங்க பார்க்க போறோம் ஏசப்பா உயிர் தெளிந்து வந்ததுக்கு அப்புறம் பேதுருவை பார்த்து கதைக்கிற ஒரு சம்பவம். சரியா? ஏசப்பா இதுல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, ஏசப்பா பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்ன நேசிக்கிறீங்களான்னு சொல்லி. இப்ப நானும் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஏசப்பா உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ஆமா நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஆனா நீங்க நேசிக்கிறது நாங்க எப்படி அதை நாங்க ஏசப்பாவுக்கு ப்ரூவ் பண்ண போறோம். ஏசப்பா இதே கேள்வியை 3 முறை கேட்டாரு பேதுரு கிட்ட. நீங்க என்ன நேசிக்கிறீங்களா, நீங்க நீ நேசிக்கிறீங்களா, நீங்க நீ நேசிக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்ப அப்படி கேட்ட உடனே பேதுருக்கும் சும்மா ஒரு ஷேம் ஆகிட்டு, ஒரு கில்ட் ஆகிட்டு, ஏன் நான் உண்மையாலுமே நேசிக்கிறேன்னு சொல்றது ஏசப்பாக்கு தெரியும், ஆனாலும் ஏன் என்கிட்ட அவர் அப்படி கேட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் அப்படி கேட்டாரு ஏன்னு சொன்னா, இந்த பகுதிகளுக்கு முன்ன ஏசப்பா சிலுவையில அறையறதுக்கு முன்னால 3 முறை பேதுரு ஏசப்பாவை தெரியல, எனக்கு இவர் யாருன்றே தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சாரு. இப்ப ஏசப்பா இந்த இடத்துல பேதுருவோட கதைக்கும் போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கேட்கிறாரு இல்ல. ஏசப்பா இந்த இடத்துல பேதுருவோட கதைக்கும் போது, ஏசப்பா நீங்க என்னைய நேசிக்கிறீங்களா, நீங்க என்னைய அன்பு செய்றீங்களா? ஏசப்பா பேதுரு செய்த ஒரு பிழையும் கவனிக்கல, அந்த பிள்ளைகளை சுற்றி காட்டவில்லை. ஏசப்பா அந்த பிள்ளைகளை சொல்லி அவரை தண்டிக்கல. ஏசப்பா கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க என்னைய அன்பு செய்றீங்களா, நீங்க என்னைய நேசிக்கிறீங்களா என்று சொல்லி மட்டும்தான். இப்ப பிள்ளைகளா, நான் அவரை நேசிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் ஏசப்பா அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்னுடைய ஆடுகளை பராமரிப்பீங்களா, என்னுடைய ஆடுகளை நீங்க மீட்பீங்களான்னு சொல்லிதான் கேட்கிறேன். இப்போ இங்கன்னா ஆடுன்னு நாங்க பார்க்கும்போது நாங்க யாரை குறிக்கிறோம்? எங்களை எல்லாரையும் தான் நாங்க குறிக்கிறோம். ஏசப்பா ஆடுகள்னு சொல்லும் போது அவளுடைய பிள்ளைகள். சரியா? இதுல நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், ஏசப்பாட எல்லாரும் பிள்ளைகள். இந்த இடத்துல நான் விசேஷமாக கதைக்க ஆசைப்படுறேன். இந்த இடத்துல ஏசப்பா பேதுரை பார்த்து சொல்றாரு, நீங்க நேசிக்கும் போது, நீங்க நேசிக்கிற என்னுடைய ஆடுகளையும் நீங்க எப்படி நேசிக்கணும்? நீங்க ஏசப்பாவை நேசிக்கிறீங்களன்னா நீங்க இயேசு எப்படி நேசிக்கிறீங்களோ அதே வண்ணமாக அவருடைய ஆடுகளையும் நேசிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல ஏசப்பா ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே கொடுக்குறாரு பேதுரோட கையில. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அவர் தான் இதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அவர் தான் வேலை செய்ய போறாரு. அப்ப அவர் இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தாரா, நீங்க உழவு செய்திருக்கீங்களா, நீங்க இலவ செய்திருக்கீங்களா, அப்படிலாட்டி நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னு குவாலிஃபிகேஷன் பார்த்தாரா? அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்னென்ன பிள்ளை செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா? இல்லாட்டி நீங்க நான் இப்படி சொன்னேன் நீங்க இப்படி செய்யல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினாரா? இல்ல. இது எதுவுமே ஏசப்பா பேதுரு கிட்ட கேட்கல. பேதுருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும் போது அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க என்னைய நேசிக்கிறீங்களான்னு சொல்லி மட்டும்தான். நேசிக்கிறீங்க. அப்ப இயேசுடைய சாம்ராஜ்யத்தை கட்ட நமக்கு என்ன முதலாவது குவாலிஃபிகேஷன் தேவைப்படும்? அன்பு. அன்பு ஒன்று மட்டுமே தான் தேவை. இந்த அன்பு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா தேவ ராஜ்யத்தை எங்களுக்கு பயப்படாம சந்தோஷமா ஆண்டவர் எப்படி அந்த தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அந்த ஆட்டுகளை ஆண்டவர் வழி நடத்தினாரோ அதே வண்ணமாக எங்களையாலையும் செய்ய முடியும். சரியா? இப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க யோசிப்பீங்க, இப்ப இந்த இடத்துல பேதுரு இல்லை, இப்ப நான் யார் பேதுருவா நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி. எங்களையும் சில நேரம் ஆண்டவர் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கலாம், என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். இந்த நேரத்துல பேதுருவா சில நேரம் எங்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், எங்களோட பெற்றோர், அப்படின்னு சொன்னா எங்களோட ஃபாதர், எங்களோட போதகர், இவங்க எல்லாரையுமே தேர்ந்தெடுத்திருக்கலாம். இந்த இடத்துல நாங்க இவங்களுக்கு கீழே எப்படி வழி நடத்தணும்னு சொல்றத
ஏசப்பா அந்த அன்பின் மூலமா சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நாங்க ஒரு வாலிபர்களா நாங்க பார்க்கும்போது சரி சரி, இப்ப நாங்க என்ன யோசிப்போம், சரி சரி, இப்ப எங்களுக்கு ஃபாதர் சொன்னாரு இப்படி செய்ய சொல்லி, ஃபாதர் எங்களுக்கு அன்பு காட்டுனா சரி அது போதும். அப்படி இல்லை. ஃபாதர் சில நேரம் நமக்கு சொல்லுவாரு, நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுறீங்களா, நீங்க ஒரு நல்ல பிள்ளையாய் நடக்கிறீங்களா, உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேலை செய்தாலும் அந்த தேவைகள் உங்களுக்கு அத்தியாவசியமானதா, நீங்க இந்த உலக பிரகாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்றீங்களா, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க பிழையான காரியங்களை செய்றீங்களா, இப்படின்னு சொல்றத உங்களுக்கு யாராவது உங்களோட பக்கத்துல இருந்து சொல்லி கொடுப்பாங்க. உங்களோட அம்மா அப்பாவாக இருக்கலாம், உற்றார் உறவினரா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், போதகரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். சரியா? இப்ப இந்த அன்பு உங்களுக்கு காட்டும் போது, இப்ப இந்த அன்புல சில நேரம் நீங்க 2 விஷயம் பார்க்கலாம். நாங்க அன்பா இருந்தோம்னு சொன்னா, நீங்க எந்த நேரம் அன்பு காட்டுறவங்க அன்பா மட்டும்தான் உங்களோட பேசுவாங்கன்னு சொல்லி இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு நீங்க பிள்ளை செஞ்சீங்களா, அப்படி இல்லை. சில நேரம் நீங்க அன்பு காட்டுறவங்க சில நேரம் உங்களோட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நீங்க இப்படித்தான் இருக்கணும், ஒரு கோட்பாடுக்குள்ள நீங்க நடந்து போகணும், இந்த கோட்பாடுக்குள்ள நீங்க போறேன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை இப்படி வரும், இந்த இந்த சாம்ராஜ்யத்தை நீங்க கட்டணும்னு சொன்னா நீங்க இந்த கோட்பாடுகளுக்கு போகணும். இது ஆண்டவருடைய பேதுரு கிட்ட ஏசப்பா நீங்க என்னை அன்பு செய்றீங்களான்னு கேட்கும்போது பேதுருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பார்க்கல. இந்த இடத்துலயும் உங்களுடைய பிள்ளைகளை யாரும் பார்க்கல. ஆனா நீங்க பிழை செய்யும் போது அது ஒரு நபர் உங்களுக்கு உணர்த்துறாருன்னா, ஒரு நபர் உங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, அது உங்களை நேசிக்கிறவராக இருப்பாங்க உங்களை. ஸோ நேசிக்கிறவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டியா இருப்பாங்க, உங்களுக்கு சரியான வழியில கொண்டு செல்வரா இருப்பாங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்களா பிள்ளைகளா, அன்பு சொல்றது மிகவும் அத்தியாவசியமான விஷயம்னு. ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாரு எங்க எல்லாரையும் அன்பு செய்யறது ஒரே காரணம் நிமித்தமாக மட்டும்தான். அப்ப ஏசப்பா எங்களுக்காக மரித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினாரு. ஏன் சும்மா போயிருக்கலாம் தானே? இல்ல, அவர் ஏன் அந்த பரிசுத்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினா, ஏசப்பா எங்களுக்கு அவ்வளவு அன்பு செய்திருக்கார். அந்த அன்பின் நிமித்தமாக ஏசப்பா அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவத்தை கழுவினார். இந்த இடத்துல நாங்க பாவம் செய்தோம்னு சொல்லி ஏசப்பா நான் பாவம் உங்களோட பாவத்துக்காகத்தான் நான் சிலுவையில அடைஞ்சேன்னு சொல்லி யாருக்கும் சொல்லல. சரியா? ஏன்னா அவர் பிதாவானவருடைய கட்டளைக்கு நிமித்தமாக தான் வந்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதுக்காக சிலுவையில மரித்தார். அதோடு எங்களுடைய பாவங்கள் முடிஞ்சோம். அப்ப எங்களுக்கு முழுக்க என்ன இருக்கு, எங்ககிட்ட இருக்கு எங்களுடைய அன்பு மட்டும்தான். இந்த அன்பை நாங்க மட்டும் வச்சுக்கொள்ளக்கூடாது. இந்த அன்பு பிள்ளைல நாங்க யாருக்கு காட்டுவோம் சொல்லுங்க பாப்போம்? எங்கட வீட்டுல இருக்கு எங்கட அம்மா அப்பாக்கு, எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மட்டுமா நாங்க இந்த அன்பு காட்டுவோம்? இல்லை. இந்த அன்பை நாங்க எங்களை அறியாத நிறைய பேருக்கு காட்டணும். உதவிகள் அத்தியாவசியமா இருக்கிற நபர்களையும் நாங்க தேடி போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். தேவைகள் எவ்வளவு பேருக்கு இருக்கலாம். சில நேரம் நீங்க கண்டிருப்பீங்க, கண்ணு காது மூக்கு, சில நேரம் கை கால் உடைந்தவங்க, அந்த மாதிரி ஆக்களை நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி நாங்க இவங்களோட வேலை செய்யறது, இவங்களை பார்க்குற நேரம் சில நேரம் இவங்க எல்லாம் நமக்கு செட் ஆகுற ஆக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள தள்ளி விட்டு நம்மளோட எப்படி ஐக்கியமா இருக்கிறவங்களோட மட்டும்தான் நாங்க வேலை செய்ய வைப்போம். ஆனா இல்லை, ஏசப்பா சொல்றாரு, முடவர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், இந்த மாதிரி நிறைய பேர் அன்புக்காக ஏங்குற நிறைய பேரையும் ஆண்டவர் போஷிக்க சொல்றாரு. இந்த இடத்துல நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்க பகிர்ந்து கொள்ளும் போதோ இல்லை நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை நாங்க கேட்கும் போதோ நாங்க இந்த உலகத்துல இருக்கிற சகல மனிதர்களையும் நாங்க நேசிக்கணும். சில நேரம் அவங்க பாவம் செஞ்சிருக்கலாம். நாங்கெல்லாம் பாவம் செய்யாதவங்களை நாங்க பாவம் செய்தோம், நாங்க பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், நாங்க அறியாம கூட நாங்க பாவம் செய்வோம். அப்ப ஏசப்பா எங்களை நேசிக்காம இல்லை என்ன எனக்கெல்லாம் நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை. ஏசப்பா எங்களை இன்னமும் நேசிக்கிறாரு, மென்மேலும் நேசிக்கிறார், இதை விட அதிகமாகவும் நேசிக்கிறார். ஸோ அதனால நாங்களே எங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க பிள்ளைன்னு சொல்லி அவங்கள லேபிள் பண்ணாம அவங்களுக்கு குற்றம் சாட்டாம, ஓகே சரி நீங்க செய்த தப்பு, நீங்க மனம் மாறி நீங்க உங்களோட தப்பை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை மன்னிச்சுட்டாருன்னு சொன்னா,
நாங்க உங்களை எல்லாரையும் நானும் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றது. ஆண்டவர் மன்னிக்காம நான் மன்னிக்க மாட்டேன், அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் மன்னிச்சாரா இல்லையான்னு சொல்லி? இயேசப்பா அவருடைய பிள்ளைகள் அவர்கிட்ட வந்து மனமாற அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டா அந்த மன்னிப்பு அவங்களுக்கு கட்டாயம் உண்டு, சரியா? ஆனா இயேசப்பா ஒரு நாளும் மன்னிப்பு கேட்டா தான் அன்பு செய்யற ஆண்டவர் இல்லை. நீங்க அன்பு செய்ய செய்ய அவங்களுடைய வாழ்க்கை மாறும். அவங்க வெளியே செஞ்சிருந்தா நீங்க உங்களுடைய அன்பால அவங்கள வழிநடத்தும் போது தானாவே அவங்க இயேசுவோட ராஜ்யத்துக்கு உள்ளுக்கு வருவாங்க. இந்த நேரத்துல பிள்ளைகளா நான் விசேஷமாக சொல்ல நினைக்கிறேன், நாங்க எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நாங்க எல்லாருமே ஒவ்வொருவரையும் நேசிச்சு அவங்கள வழி நடத்தும். ஏசப்பா பேதுரு கிட்ட அவருடைய ஆடுகளை பராமரிக்க சொன்னாரோ அதே வண்ணமாக நாங்களும் எங்களை சுத்தி இருக்கிறவங்களை அன்பால பராமரிக்க வேணும். இதை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு நாங்க இப்ப ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ராஜாவே எங்களோட கூட இருந்து வழிநடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீங்க எப்படி உங்களோட அன்பை எங்களுக்கு பகிர்ந்து தந்தீங்களோ ஆண்டவரே, அதை எங்களுக்கு உணர்த்தினீங்களோ அதே வண்ணமாக எங்களோட அன்பை நாங்கள் மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.